ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர்பி டெட் போன்ற அனைத்து விதமான எக்ஸாமுக்குமே நமக்கு இப்போ தமிழ் கட்டாயம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நமக்கு தேவைப்படக்கூடிய சில கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம இப்போ கொஸ்டின்ஸ் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூ. நாட்டுப்புறவியலின் தந்தை ஆன்சர் வானமாமலை. புதிய ஆத்திச்சூடி நிலை இயற்றியவர் பாரதியார். ஆத்திச்சூடி அப்படின்னா நமக்கு ஔவையார், புதிய ஆத்திச்சூடி பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னா நெல்லை சு முத்து அவர்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின், பாண்டிய நாடு எந்த வளம் மிக்கது அப்படின்னா முத்து. தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் ஆன்சர் மனோன்மணியம். காவடி சிந்தின் ஆசிரியர் அண்ணாமலையார். இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை. நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அரசவை குலோத்துங்க சோழனோட அரசவை. தமிழுக்கு கதி என்ற போற்றப்படும் நூல்கள் கம்பராமாயணம், திருக்குறளும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.